பினாங்கு மாநிலத்தில் தேசிய கொடி தலைகீழாக பறக்க விடப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்த ஆர்ப்பாட்டம் நேற்று முன்தினம் முடிந்துவிட்ட போதிலும் அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் டாக்டர் அக்மால் சாலிவுக்கும் விடுதலைக்கான வழக்கறிஞர்கள் அமைப்பின் இயக்குனர் ஜைட் மலேக்கிற்கும் இடையேயான கருத்து மோதல் முடிவுக்கு வரவில்லை. அது தணிந்திருப்பதாகவும் தெரியவில்லை. விடுதலைக்கான வழக்கறிஞர்கள் அமைப்பு பதில் பேரணியை நடத்தியதால் அதிருப்தி அடைந்த அக்மால் ஜைட்டையும் அவருடைய குழுவினரையும் விமர்சனம் செய்திருந்தார். தலை கீழாக தேசிய கொடியை பறக்கவிட்ட தளவாடங்கள் விற்பனை கடை உரிமையாளரை இத்தரப்பினர் தற்காப்பது ஏன் என்று அக்மால் கேட்டார். மலேசிய கொடியை தலைகீழாக பறக்கவிட்டவர் ஹீரோவாக கருதப்படுகிறார். ஆனால் மலேசிய கொடியை தற்காக்கும் தரப்பினர் யூதர்களாக கருதப்படுகின்றனர். இதுதான் இவர்களின் மனப்போக்கு என்று மெர்லிமாவ் சட்டமன்ற உறுப்பினருமான அக்மால் தனது முகநூல் பதிவில் கூறினார். பதில் பேரணி நடத்தியவர்கள் யூதர்கள் போல் நடந்து கொள்ள வேண்டாம் என்ற பதாகையை வைத்திருந்ததை காட்டும் புகைப்படத்தையும் அவர் இணைத்திருந்தார். இதற்கு பதிலளித்த ஜைட் அக்மால் ஒரு கோழை என்று வர்ணித்தார். சமூக ஊடகத்தில்தான் அக்மால் என்னை துணிச்சலாக விமர்சிக்கிறார், ஆனால் நேருக்கு நேர் சந்திக்கும் துணிச்சல் அவரிடம் இல்லை என்று ஜைட் கூறினார். என்னை சந்திக்காமல் ஓடிவிட்ட அக்மால் சமூக ஊடகங்களின் பின்புறம் ஒளிந்து கொண்டு என்னை கண்டிக்கின்றார். சமூக ஊடகங்களில் மட்டும்தான் இவர் ஹீரோவாக இருக்கிறார். நேருக்கு நேர் சந்திக்கும் துணிச்சல் அவரிடம் இல்லை என்று ஜைட் பதிலடி கொடுத்தார். பார்ப்பதற்கு தான் புலி போல் இருக்கிறார், ஆனால் இவர்கள் எலியின் இதயத்தை கொண்டவர்கள் என்று அவர் சாடினார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.